நம்ம ஆள் யாருன்னா சர்க்கார் படத்துல வர சுந்தராமசாமி மாதிரி ஒரு ஃபீல்டு கால் எடுத்து வச்சாருன்னா அந்த ஃபீல்டு இருக்கிற ஆப்பனண்ட் எல்லாம் வாஷ் அவுட் பண்றது. அது கவர்மெண்ட்டே கை கொடுக்கும், அது வேற விஷயம். JIO அது மட்டும் இருக்காது, பக்கத்துல பிபின்னு ஒன்று இருக்கும். யூ மீன் பிளட் பிரஷர். இவங்க பிரிட்டிஷ் பெட்ரோலியம். இவங்க யாராவது பார்த்தா வேர்ல்டு வைடு 20 கண்ட்ரிக்கு மேல பெரிய பெட்ரோலியம் பங்க்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது பெட்ரோலியம் முடிசூடா மன்னங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடந்த பல வருஷமா டாப் லீட் லெவல்ல இருக்கவனுங்க. இவனுங்க 2019 அப்போ கிட்டத்தட்ட 49% ஷேரை கொடுத்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்களோட ஃபுல் போக்கஸரே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பங்க்ஸ் கொண்டு வருதுதான். சரி, பங்க் தானே வருது, என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இது வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் இல்ல, கூட கேஸ் இருக்கு. கேஸ் மட்டுமான்னு பார்த்தா இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, இவி பேட்டரி சேஞ்ச் பண்ற ஷெட்ஸும் இருக்கு. பரவாயில்லையே, எல்லாமே ஒரே பங்க்ல இருக்கான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற எல்லா பங்கும் காலி பண்ணிட்டு அந்த ஒரு பங்க் வருது. நான் சொல்ற இந்த பங்க் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பங்குமே மூட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, நான் அப்படியே டிராவல் பண்ற வேற வேற ஏரியாலையும் பார்த்தாலும் இந்த ஒரு பங்க் வந்தா சுத்தி இருக்கிற எல்லா பங்கும் மூடுறாங்க. ஏன்னு பார்த்தா இவங்க எல்லாத்தையுமே ஆஃபர் பண்றாங்க, எல்லாமே இந்த லோ பிரைஸ்ல தராங்க. இது மட்டும் இல்ல, அந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பங்க்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவும் டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த ஸ்டேட்ஸ்ல தான். ஏன்னு பார்த்தா ஆல்ரெடி டெல்லியில ஏர் பொல்யூஷன், சோ எல்லாரும் இவிஸ்க்கு மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு தம்பி தங்கச்சியா இருக்கிற மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரியான ஸ்டேட்ல தான் இவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாரையுமே இப்பத்துல இருந்தே பழக்கப்படுத்த பாக்குறாங்க. எதுக்கு ஈவி? அப்ப இவங்க என்ன பேட்டரி வண்டி எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. பேட்டரி வண்டி யார் வேணா மேனுபேக்சர் பண்ணிப்பாங்க, ஆனா அது போற பேட்டரி எங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ட்டு அண்ணன் தம்பி சேர்ந்து கிட்டத்தட்ட 75,000-80,000 கோடிக்கும் மேல இந்த ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த நெட் ஜீரோ கார்பன் அப்படின்ற ஸ்கீம் தான் இவங்க இறக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துல இவங்களோட பேட்டரிஸ் தான் எல்லா வண்டியிலும் இருக்கும். அதோட தீம் தான் இது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இதாங்க எங்களோட வேலை.